ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் டைம்ஸ். நம்ம இன்றைக்கி சுறா புட்டு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடாயை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். ஏன்னா இது அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது நம்ம குழம்புக்கு அந்த மாதிரி செய்யலாம். இது பொடி மாசுங்கிறதுனால பொடியாக எவ்வளோ சாப் பண்ண முடியுமோ பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண முடியலன்னா சாப்பர் இருக்குது, வெஜிடபிள் சாப்பர். நீங்கள் அதில் கூட போட்டிங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி கொடுத்துடும். எனக்கு நறுக்க தெரியும், ஸோ அதனால் நான் நறுக்கிட்டேன். ஏன்னா இப்போ புதுசாக செய்கிறவங்களுக்கு பொடியாக நறுக்க வராது. ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே. ஸோ நம்ம சாப்பரில் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம கீரி தான் போடணும். இதுக்கு பொடியாக நறுக்கி போடக்கூடாது. நம்ம உப்புமாக்கெல்லாம் போடுவோம் இல்லையா கீரி, அந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா அது வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகணும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி கொஞ்சம் கழித்து போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு போட்டதுமே இஞ்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம சுறாவை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம புட்டு வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம எக் பொடி மாஸ் பண்ணோம்ல, சேம் ஃபார்மேட் தான். நம்ம பொடி மாஸில் நம்ம பூண்டு இஞ்சி சேர்க்க மாட்டோம், இதில் சேர்க்குறோம். ஏன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான். இது ரொம்ப 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 நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். எஸ்பெஷலி ஃபீடிங் மதர்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம புட்டு உதிர்த்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் தேவையான மஞ்சள் தூள் போடணும். நம்ம ஃபிஷ்ஷில் ஆல்ரெடி போட்டிருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஆனியனில். ஏன்னா ஸ்மெல் வராமல் இருக்கிறது. மஞ்சளில் உங்களுக்கே தெரியும், ஆன்டிபயோட்டிக் நமக்கு ரொம்ப நல்லது மஞ்சள். ஸோ அதனால் ரொம்பவும் போடக்கூடாது, லைட்டாக போடணும். தேவையான அளவு தான், எதுவுமே தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாமே நல்லதுன்னு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? அதிகமாக சாப்பிட்றதும் அமுதமும் நஞ்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதான் தேவையான அளவு எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கணுங்க. மூடி போட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணது தான். ஸோ அதனால் மூடி போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொந்தி விடுங்க. பொடி அப்படியே உதிர்த்து வரணும். நம்ம எக் பொடி மாஸ் மாதிரியே சேம் தான். நல்லா உதிர்த்து வரணும். பூ மாதிரி ஆகிடும் நம்ம போடும்போது. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் கொத்தமல்லி தான் போட்டு இறக்க வேண்டியது தான். தேங்க்யூ.